வெற்றியின் இலக்கு மிகவும் எளிதானது. அதில் நீ உறுதியாய் நின்று செயல்பட்டால் வெற்றி உனதே என மாணவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றவர். ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்களாக போற்றி மிக சிறந்த இளந்தலைவர்களை வெற்றி என்னும் ஒளி கொண்டு செதுக்கியவர். மாணவர்களை இளந்தலைவர்கள் என்றே அழைத்த எங்களின் கல்வி தந்தை அவர். என்றும் எப்பொழுதும் உங்கள் வழியில் நாங்கள் என்று கூறி உங்களை வணங்குகிறோம். இன்றைக்கு நமது முத்தியால்பேட்டை பகுதியில், குறிப்பாக ராஜ்பவன் பகுதியில் நம்முடைய மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி, அந்த பகுதியில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு தரமான கல்வியை வழங்குகிற ஒரு பெரும் பணியை அறப்பணியாக சகோதரர் கிரீஷ்குமார் அவர்களும் அவரை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே சொல்லிட்டீங்க. முத்தியால்பேட்டையில் இருக்கக்கூடிய நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியுடைய முதல்வர். என் பெயர் கிரீஷ்குமார். அதன் வரும்போது மேடத்திட்ட சொன்னேன், எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு கனவுகளை எல்லாம் பார்வையில் அவர் இருப்பது போலவே மிகவும் மெருகூட்டி அதை காட்டிலும் சிறப்பாக இந்த பள்ளியை நாங்கள் உங்களுக்கு எத்தனை பாராட்டினாலும் தகும் என்று சொன்னேன். அது பெண்ணை விட தைரியமான மற்றும் நம்பிக்கை உடைய பெண் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பதற்கு முன் உதாரணமானவர். நம்மில் ஒருவராகவே நம்முடன் பயணிப்பவர். கல்வி சேவையில் தம்மை முழு மனதோடு ஈடுபடுத்தி கற்றல் கற்பித்தல் என்கின்ற பணியையும் தாண்டி சமுதாயத்தில் மாணவர்கள் முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றமடைய செய்பவர். வரலாற்றை பாட புத்தகத்தில் தேடாத சுடரொளிகளாய் மாணவர்களை உருவாக்க துடிப்பவர். அவர்களை ஒரு நல்ல குடிமகனாக மட்டுமின்றி தலைவராக, பேச்சாளராக, கலைஞராக, சிந்தனையாளராக, ஆய்வாளராக, விஞ்ஞானியாக, எழுத்தாளராக, சமூகத்தின் அனைவராலும் போற்றக்கூடிய பண்பாளராகவும் உருவாக்க அடித்தளம் அமைப்பவர். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டவர். கடமை உணர்வு, ஓயாத உழைப்பு, செயலின் வேகம் என்றபடி தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி பயணிப்பவர். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இதயத்தில் நம்பிக்கை விதைகளை ஊன்றி மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளருமான திருமதி கஸ்தூரி கிரீஷ்குமார் அவர்களின் இத்தகைய சிறப்புமிகு பங்களிப்பிற்கு எங்களின் வாழ்த்துகளையும் நன்றியினையும் இந்த இனிய தருணத்தில் கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்கின்றோம். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி எம் ஹரிணி பள்ளி அளவில் முதலிடமும், மாணவி எம் மித்ரா 2ஆம் இடமும், மாணவர் ஆர் லோகேஷ் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி எம் தாரா பள்ளி அளவில் முதலிடமும், மாணவி எஸ் அக்ஷமாலா 2ஆம் இடமும், மாணவி எஸ் சப்பானா 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி எஸ் கார்த்தியா தேவி பள்ளி அளவில் முதலிடமும், மாணவி எஸ் தீபிகா 2ஆம் இடமும், மாணவர் எம் நரேஷ்குமார் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு நம் பள்ளி முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கும், பூச்செண்டு கொடுக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். வெற்றிக்கு வித்திடும் ஊக்கமும் பாராட்டும்.
இக்கல்வியாண்டில் நம் பள்ளி மாணவர்கள் மாநில மற்றும் மண்டல அளவில் நடத்தப்பட்ட போட்டிகள், பள்ளிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட போட்டிகள், குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கல்வித்துறை நடத்திய பற்பல போட்டிகள், தேர்தல் துறை நடத்திய கலை மற்றும் கைவினை பயிற்சி போட்டிகள், மேலும் புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் ஓவிய போட்டிகள், காமராஜரின் நூற்றாண்டு விழா ஓவிய போட்டிகள், கம்பன் விழா மனப்பாட போட்டிகள், விளையாட்டு, கருத்தரங்கு, வினாடி வினா, கட்டுரை, கவிதை வாசித்தல், பேச்சு போட்டி போன்ற பல போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்று பரிசுகளை குவித்தனர் என்பதையும் தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்து மகிழ்கிறோம். பாரதி தமிழ் இலக்கிய மன்றம் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் என்ற தலைப்பில் நாடகம், காமராஜரின் பொன்மொழிகள், கவிதை வாசிப்பு போன்றவற்றிலும் மாணவர்கள் பங்கேற்றனர். நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் புதுவையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் தூய்மை பணியும் மேற்கொண்டனர். மேலும் பெருந்தலைவர் காமராஜர், மகாகவி பாரதியார், APJ அப்துல் கலாம் ஐயா போன்ற தலைவர்களின் பிறந்த நாளை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக நம் பள்ளி முதல்வர் அவர்கள் காலை வழிபாடு கூட்டத்தில் தலைவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை காட்சிப்படுத்தும் தமிழர் பாரம்பரிய கண்காட்சி, கிராமிய கலைகளை போற்றும் வில்லிசை கச்சேரி போன்ற பல சிறப்பான செயல்பாடுகளும் இவ்வாண்டில் தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக நடத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி தமிழ் சங்கம் நடத்திய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை வாசித்தல், கம்பன் விழாவின் போது நடத்தப்பட்ட மனப்பாட போட்டிகளிலும் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் மன்றம் நம் பள்ளி முதல்வர் திருமதி கஸ்தூரி கிரீஷ்குமார் அவர்கள் மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் சார்ந்த புது புது யுக்திகளை கையாண்டு வருகிறார். அந்த வகையில் வீட்டுக்கொரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி போட்டியில் நம் பள்ளியின் வருங்கால விஞ்ஞானிகளாகிய நம் மாணவ செல்வங்கள் 30க்கும் மேற்பட்ட படைப்புகளை உருவாக்கினர். அது மட்டுமன்றி மண்டல வாரியாக நடத்தப்பட்ட அறிவியல் கருத்தரங்கு, அறிவியல் கண்காட்சி, பள்ளிகளுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 25வது ஆண்டு அறிவியல் கண்காட்சி போட்டிகள் நம் பள்ளி முதல்வர் அவர்கள் மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணரும் வகையில் இக்கல்வி ஆண்டிற்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற ஏற்பாடு செய்து கொடுத்தார். 217க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள், 210க்கும் மேற்பட்ட ஓவியம் மற்றும் கைவினை காட்சியகம், தமிழர்களின் பண்பாட்டு முறையை பறைசாற்றும் பாரம்பரிய கண்காட்சியகம், உணவு திருவிழா, மரபும் அறிவியல் பார்வையும் என்ற தலைப்பில் நேரடி கருத்தரங்கு என மொத்தம் 427க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இக்கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் திரு M. கருணாகரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மன்ற நிகழ்வுகள். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். மகாராஷ்டிரா மாநிலம் சாய் சீரடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அளவில் 4ஆம் இடத்தை பிடித்து வெற்றி வாகையை சூடினர். மேலும் கைப்பந்து, மென்பந்து போன்ற போட்டிகளிலும் நம் பள்ளி மாணவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளனர் என்பதனை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் திருமதி கஸ்தூரி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து தொடக்க விழா இம்முறை நம் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது.
மாநில அளவில் நடந்த 8வது சப் ஜூனியர் முதன்மை ஆட்டத்தில் நம் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் 3ஆம் இடத்தை தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் நம் பள்ளி முதல்வர் அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். எழுச்சியுடன் மாணவர்கள் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று அசத்தினர். மிக சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் மற்றும் பதக்கங்களையும், இக்கல்வி ஆண்டில் வெற்றியடைந்த அணி தலைவர்களுக்கு சுழல் கோப்பையும் இவ்வாண்டிற்கான ஆண்டு விளையாட்டு விழாவின் போது வழங்கப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு எம் பிரபாகரன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் யாராக என்னவாக போகிறார்கள் என்று அயராது சிந்தித்து அவர்களுக்காக புதியதோர் பாதையை உருவாக்கினார் நம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் திருமதி கஸ்தூரி கிரிஷ்குமார் அவர்கள். இத்தகைய உயரிய சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த ஆண்டிற்கான கல்வி அறிவு சார்ந்த வினாடி வினா போட்டிகள். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், வேதியியல், இயற்பியல், வணிகவியல், கணக்கியல், கணினி என அனைத்து பாடங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் கேள்விகள் கேட்டு மாணவர்களை மதிப்பீடு செய்தனர். அனைத்து வகுப்பு மாணவர்களும் இதில் பங்கேற்று மகிழ்ந்தனர். கற்றலின் வெளிப்பாடும் சிந்தித்து விடை கூறும் திறன்களையும் இதனால் மாணவர்கள் அடைந்தனர். அதிக கேள்விகளுக்கு பதில் கூறும் மாணவர்களை நம் பள்ளி முதல்வர் அவர்கள் பாராட்டி வாழ்த்துகளையும் கூறினார். நாடு போற்றும் நாட்டு நலப்பணி திட்டம். நான் அல்ல நீ, எனக்காக அல்ல உனக்காக எனும் பொதுநலம் சார்ந்த தன்னலமற்ற சேவையை இளம் வயதிலேயே மாணவர்களின் மனதில் பதியம் போட்டு நீர் ஊற்றி வளர்த்து அவன் கல்வி நிலையத்தை விட்டு வெளியே செல்லும் போது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல மனிதனாக மாற்றம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தினை கொண்டு செயலாற்றி வருகிறார் எம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் திருமதி கஸ்தூரி கிரிஷ்குமார் அவர்கள். இக்கல்வி ஆண்டில் நம் முதல்வர் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட ஏராளமான நிகழ்வுகளில் மிக சிறந்த ஒரு நிகழ்வு என்றால் அது நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடத்தப்பட்ட 7 நாள் சிறப்பு முகாமாகும். 50க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் தங்கி முகாமினை சிறப்பித்தார்கள். அவர்களை பாசத்தோடு அரவணைத்தும் கண்ணும் கருத்துமாக வழிநடத்தினார் எம் பள்ளி முதல்வர் அவர்கள். நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு 7 நாள் முகாம் தொடக்க விழாவினை நம் பள்ளி முதல்வர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். விழாவில் பள்ளி துணை முதல்வர் திரு குலசேகரன் அவர்கள், பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகன் அவர்கள், மாநில நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி டாக்டர் திரு டி சதீஷ்குமார் அவர்கள், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கே மதிவாணன் அவர்கள், பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு கதிர்வேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 12/10/2024 அன்று நாட்டு நலப்பணி திட்டம் 7 நாள் சிறப்பு முகாமினை மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் ஸ்ரீ அப்பா சுவாமிகள் கோயிலில் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்து கூறியும் ஆசி வழங்கினார். 7 நாள் சிறப்பு முகாம் நிகழ்வுகள். புதுச்சேரியை சுற்றியுள்ள கோயில்கள் மற்றும் கடற்கரை சார்ந்த பகுதிகள் என பல்வேறு இடங்களில் தூய்மை பணி, ஃபிட் இந்தியா, சைபர் கிரைம், மது ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி, அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய கண்தானம் விழிப்புணர்வு நடைபயிற்சி பேரணி, உலக தற்கொலை தடுப்பு தினத்தன்று நடந்த மிதிவண்டி பேரணியிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆரோவில் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ பறவைகள் பூங்கா மற்றும் சிறுதானிய சிற்றுண்டி தயாரிக்கும் முறை, குருமாம்பேட் பகுதியில் எஸ்பி பண்ணை வீடு, புதுச்சேரி லாஸ்பேட்டையில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம், பான்லே பாலகம், பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் என இதுபோன்ற பகுதிகளிலும் களப்பயணமும் மேற்கொண்டனர். மேலும் புதுப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6 பேர் கொண்ட மருத்துவ குழுவால் கண் பரிசோதனை முகாமானது நம் பள்ளியில் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் உதவியோடு அனைத்து வகுப்பு மாணவர்களும் கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். முகாம் நிறைவு நாள் விழாவின் சிறப்பு அம்சமாக சுடரொளி முகாம் என்ற நிகழ்வை தொடங்கி முகாம் பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் நம் பள்ளி முதல்வர் அவர்கள்.
நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் முகாமில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எடுத்து கூறியும் இரவு உணவு உண்டு கழித்தும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம், புது யுகம் படைப்போம் என்ற நற்சிந்தனையை இளம் பருவத்தில் இருந்தே மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் சமுதாய நலப்பணி திட்டம். மாணவர்கள் நலனே முதன்மையானது என கருதி அயராது பாடுபடும் எம் பள்ளி முதல்வர் அவர்கள் சமுதாய நலப்பணி திட்ட தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சிறப்பு கண் பரிசோதனை முகாம் மற்றும் பொது பரிசோதனை, இரத்த தானம் மனிதனின் உயிர் காக்கும் சிறந்த தானமாகும் என்பதனை எடுத்துரைக்கும் விதமாக இரத்த தான தினம், பாரம்பரிய உணவு திருவிழாவும் கொண்டாடப்பட்டது. தூய்மையை சேவை என்ற தூய்மை திட்டத்தை எடுத்துரைக்கும் வகையில் சுற்றுப்புற தூய்மை பற்றிய விழிப்புணர்வு, இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு, டெங்கு குறித்த விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல் என்ற கருத்தை மாணவர்களின் மனதில் ஆழமாக பதியச் செய்து அவர்களுக்கு புத்தக அறிவோடு நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் ஆளுமை உள்ளிட்ட அனைத்து திறன்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு காலை வழிபாட்டு செயல்பாடுகள் என்ற தலைப்பில் நம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் திருமதி கஸ்தூரி கிரிஷ்குமார் அவர்கள் பல புதுமைகளை புகுத்தி வருகிறார். இறை வணக்கம், தமிழ்தாய் வாழ்த்து, கொடி ஏற்றுதல், தேசிய கீதம் என பொதுவான செயல்பாடுகளின் அவசியத்தையும் உணர்த்துவதோடு அல்லாமல் தினம் ஒரு திருக்குறள், பொது அறிவு வினாக்கள், பழமொழிகள், பொன்மொழிகள், நீதி கதைகள், சொல்வளம் அறிதல், அறிவியல் உண்மைகள் என மாணவர்களை இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவதால் மேடை பயம், தயக்கமின்றி பேசுதல், பேச்சாற்றல் போன்ற அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமின்றி நம் பள்ளி முதல்வர் அவர்கள் நேரடியாக மாணவர்களுடன் உரையாடி அவர்களின் மொழி புலமையை அறிதல், கையெழுத்தை சரிபார்த்தல் மற்றும் பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடை கூறுவோருக்கு பாராட்டுகள் மற்றும் பரிசுகளையும் வழங்கி வருகிறார். பெரிய மாற்றம் பெரிய வெற்றியை தரும். உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து கற்றுக்கொள்வதும் கண்டுபிடிப்பதும் ஒரு வகை கற்றல் என்றால், உனக்குள் என்ன இருக்கிறது, நீ யார் என ஆராய்ந்து உனக்கு ஒரு முகவரியை உருவாக்கி இவ்வுலகிற்கு தேவையான திறமையான ஒரு பொருளாக உன்னையே கொடுப்பது என்பதுதான் இன்றைய மிக உயர்ந்த சேவை. இத்தகைய உயரிய சிந்தனையோடு நம் பள்ளி முதல்வர் அவர்களால் திறக்கப்பட்ட படைப்பாற்றலுக்கான கதவுகள் தான் ஓபன் டே. மாணவர்களின் கற்றலுக்கு வரம்பு இருக்கக்கூடாது. அவர்களின் அறிவை விசாலமாக்குதல், சிந்தனையை பெரிதாக்குதல், புதிய படைப்புகளை உருவாக்குதல், புதுமைகளை கண்டுபிடித்தல், கற்பனையை தூண்டுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவங்களை மாணவர்களின் கல்வி பயணத்தோடு இணைத்தே ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு பெற்றோர்களின் பேராதரவோடும் இதனை செயல்படுத்தி வருகிறார். ஆர்வமும் ஆராய்வதற்கான விருப்பமும் சுய ஊக்கமும் கொண்ட மாணவ மாணவியர்கள் இத்தினத்தில் மேடை ஏறி தங்களின் தனித்திறனை வெளிப்படுத்தினர். அறிவின் மீதான இந்த ஆர்வத்தினை பாராட்டியும் வாழ்த்து கூறியும் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியும் ஊக்குவித்தார் நம் பள்ளி முதல்வர் அவர்கள். 1 2 1 2 3 4 நடைபெற்ற விழாக்களும் கொண்டாட்டங்களும். நம் பள்ளியில் பல்வேறு மதம் சார்ந்த விழாக்களை கொண்டாடி மாணவர்களிடம் மதம் சார்ந்த நல்லிணக்கத்தை ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஏற்படுத்தி வருவதே தாங்கள் அறிந்த ஒன்றே. அதன்படி இக்கல்வி ஆண்டிலும் சரஸ்வதி பூஜை, கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, ஈகை திருநாள், கிறிஸ்துமஸ் விழா, பசுமை தீபாவளி, புகையில்லா போகி, சமத்துவ பொங்கல், குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக குழந்தைகள் தின விழா ஆசிரியர்களாலும், ஆசிரியர்களை மகிழ்விக்கும் விதமாக ஆசிரியர் தின விழா மாணவர்களாலும் கொண்டாடப்பட்டுள்ளது. 78வது சுதந்திர தின விழா திரை விளையாட்டை மறப்போம், தரை விளையாட்டை போற்றுவோம் என்பதை உணர்த்தும் வகையில் பட்டம் நாள், பசுமையை போற்றும் விதமாக கிரீன் டே,
மாணவர்களின் ஆக்கப்பூர்வ சிந்தனையை ஒளிரச் செய்யும் எல்லோ டே, உடலினை உறுதி செய்யும் யோகா தினம் என இவை அனைத்தும் நம் பள்ளி முதல்வர் அவர்களின் தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்ட கொண்டாட்டங்கள் என்பதனை அகமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவரின் தேவை அறிந்து அவர்கள் கேட்காமலேயே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான் என்ற உயரிய சிந்தனையை மெய்ப்பிக்கும் விதமாக நம் பள்ளி முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுவை நோனாவட்டத்தில் உள்ள உதவிக்கரங்கள் அமைப்பிற்கும் அரியாங்குப்பம் வேதிசாரா மனநல காப்பகத்தில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் உடைகளை வழங்கி உதவி புரிந்துள்ளார்கள். இத்தகைய சிறப்புமிகு தொண்டிற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி உணர்வோடு கரவொலி கொடுத்து பாராட்டுகின்றோம். நம் பள்ளியில் நடைபெற்ற மேலும் சில முக்கிய நிகழ்வுகள். நம் பள்ளி மாணவர்களை மகிழ்விக்கும் விதமாக இக்கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு 2 நாட்கள் களப்பயணமாக ஊட்டி செல்ல நம் பள்ளி முதல்வர் அவர்கள் அனுமதி வழங்கினார். இத்தகைய சிறப்புமிகு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கு அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். அது மட்டுமன்றி மாணவர்களின் எதிர்கால கல்வி நலனை மேம்படுத்தும் வகையில் செமினார் ஹால், பாடங்களை காட்சி வடிவிலும் காணொளி வாயிலாகவும் கற்பிக்க ஸ்மார்ட் போர்ட், மேலும் நம் பள்ளியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பாலகிருஷ்ணா பிளாக் வகுப்பறைகளை புதுப்பித்தல் போன்ற பணிகளும் நம் பள்ளி முதல்வர் அவர்களின் ஏற்பாட்டில் இக்கல்வி ஆண்டில் இனிதே நிறைவடைந்துள்ளது என்பதையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உதவி என்னும் உன்னதம். புதுவையில் உள்ள புற்றுநோய் மறுவாழ்வு அமைப்பிற்கு நம் பள்ளி முதல்வர் அவர்கள் பள்ளியின் சார்பாக 1 லட்சம் வரை நிதி உதவி வழங்கி உதவி புரிந்துள்ளார். மேலும் தன்னுடன் இணைந்து கை கொடுத்த அனைத்து கரத்திற்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டார். விடியாத பொழுதும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. இக்கல்வி ஆண்டில் நடைபெற்ற 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மாத தேர்விற்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் அனைத்து பாடங்களிலும் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் மற்றும் பாட வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பதக்கங்களை வழங்கி வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார் நம் பள்ளி முதல்வர் அவர்கள். பிறருக்கு நாம் நன்மை செய்ய துவங்கிவிட்டால் நன்மை நம்மை தொடர தொடங்கிவிடும். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்களின் நலன் கருதும் நிகழ்வுகள். இன்றைய டிஜிட்டல் உலகில் குற்றங்கள் அதிகம் நடைபெறுகின்றன என்பதனை மாணவர்களுக்கு வலியுறுத்தும் விதமாக சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை சைபர் கிரைம் அதிகாரி மற்றும் முன்னாள் மாணவருமான அலெக்ஸ் அவர்கள் எடுத்துரைத்தார். 8 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். அப்ளிகா நிறுவனத்தினர் மற்றும் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்களுமான ஆதித்யா மற்றும் உதயா அவர்கள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 3 நாட்கள் கணினி பயிற்சி பட்டறை வகுப்புகள் நடத்தினர். மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வான மாணவர்கள் அனைவருக்கும் நம் பள்ளி முதல்வர் அவர்களால் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு தொடர்பு திறன் மற்றும் நடத்தை மேம்பாடு என்ற தலைப்பில் ஒழுக்க நெறிகள் மற்றும் ஆளுமை வளர்ச்சி போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை பயிற்சி உளவியலாளர் மற்றும் முன்னாள் மாணவியுமான GK லத்திகா கிரீஷ் அவர்கள் 2 கட்டங்களாக பிரித்து நடத்தினார். இதில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. கல்வி என்னும் விதைகளை விதைத்து இக்கனவு சாம்ராஜ்யத்திற்கு உயிர் கொடுத்தவர் உறங்கினாலும் விருட்சங்கள் மேல் நோக்கி வளர அதற்கு உரமிட்டு நீர் ஊற்றி அது பாடுபட்டு பாதுகாத்து காலத்தை கடந்து உத்வேகத்தோடு இன்றும் பல சாதனைகளை புரிந்து 25 ஆண்டுகள் தனது வெற்றி பாதையில் லட்சியத்தை நோக்கி பயணிக்க எங்களுடன் ஒன்றிணைந்து கடன் கொடுத்து ஆதரித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றியினை இத்தருணத்தில் உரித்தாக்குகிறோம். கல்வி கொடுத்து, ஒழுக்கம் கொடுத்து, கலைகள் கொடுத்து, அன்பு கொடுத்து, அடையாளம் கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, அனைவரது மனதில் இடமும் கொடுத்து முன் உதாரணம் மிக்க முதன்மையான பள்ளியாக இருந்து வருகிறது நமது நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளி என்பதை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக அவையடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் கல்வி ஆண்டிலும் பெற்றோர்கள் ஆகிய உங்களின் ஆதரவும்
ஒத்துழைப்பும் தொடர்ந்து எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி இக்காணொளி ஆண்டு அறிக்கையை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நம் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஒன்றிணைக்கும் இணைப்பு பாலமாக இன்னோவேட்டர்ஸ் NMVM பிளாக், ஃபேஸ்புக், நியூ மாடர்ன் வித்யா மந்திர் ஸ்கூல் யூடியூப் சேனல், நியூ மாடர்ன் ஸ்கூல் அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக கல்வி செயல்பாடுகளை உடனுக்குடன் நீங்கள் கண்டு மகிழலாம் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.